பிரீமியம் டிடிசிபி பிளாட்ஸ் வந்து கம்மி பட்ஜெட்ல எங்க கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அதுக்காக தாங்க இந்த ஃபேர்லேண்ட் ப்ராஜெக்ட் வந்திருக்கோம். ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஃபேர்லேண்டுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஷிப். எதனால் டவுன்ஷிப்னு சொன்னோம்னா இது பார்த்தீங்கன்னா 120 ஏக்கருங்க. பிரீமியம் அம்யூனிட்டிஸ் எல்லாமே கொடுத்து உள்ள கிளப் ஹவுஸ் கொடுத்துருக்கோம். கிளப் ஹவுஸ்ல வந்து இன்டோர் ஜிம், இன்டோர் செட்டில், இன்டோர் பார்த்தீங்கன்னா இன்டோர் கேம்ஸ் கொடுத்துருக்கோம். உள்ள பார்த்தீங்கன்னா டர்ஃப் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி 1 மந்த் முடிகிற வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு. பேஸ் 11 பார்த்தீங்கன்னா 6.6 ரேட் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் இப்போ அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 பிளாட் அவைலபிள். கோவை வித்யாசரம் ஸ்கூல் இருக்குது, விவேகானந்தா ஸ்கூல் இருக்குது, அப்போ இன்போஞ்சொலி காலேஜ் இருக்குது, இன்போ காலேஜ் இருக்குதுங்க, நிர்பய கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலுங்க, கார்த்திக் ஜொலி கிளினிக் இருக்குது, நீலாம்பூர் கதிர் காலேஜ் சொல்லுவாங்க. சித்ரா ஏர்போர்ட் வந்து அது நியர்பை தான். நம்மளுக்கு டேங்க் கொடுத்துருக்கோம். நம்ம இங்கே அத்திக்கடவு தண்ணி வந்துடுது உங்களுக்கு. இதுலேருந்து நம்ம செப்பரேட்டாக எல்லா லைன் கொடுத்துருக்கணும். ஹாய் டினோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்டை வீடியோ பண்ணலான்னு தாங்க வந்திருக்கோம். பொதுவாகவே நம்ம சேனலில் நிறைய ரியல் எஸ்டேட் வீடியோ பண்ணிட்டு இருப்போம். பட் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டது பிரீமியம் டிடிசிபி பிளாட்ஸ் வந்து கம்மி பட்ஜெட்ல எங்கே கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அதுக்காக தாங்க இந்த ஃபேர்லேண்ட் ப்ராஜெக்ட் வந்திருக்கோம். வேறு அதுக்கு முன்னாடி உங்கள் பேர், நம்ம அந்த ஃபேர்லேண்ட் ப்ராஜெக்ட் பற்றி மக்களுக்கு சொல்லிடுறீங்களா? என்னோட நேம் வந்து முத்துக்குமாருங்க சார். நம்ம கிரீன்ஃபீல்ட் ஹவுசிங்கில் ஒர்க் பண்ணுறோம். ஓகே. இது நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஃபேர்லேண்டுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஷிப். டவுன்ஷிப் சொன்னோம்னா இது பார்த்தீங்கன்னா 120 ஏக்கருங்க. 120 ஏக்கருங்களா? ஆமாங்க, 120 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ் 11 ஆன்கோயிங் போய்க்கு இருக்குது. அடுத்து பேஸ் 12 லான்ச் பண்ண போகிறோம். நம்மளுடைய ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சக்தி ரோட்லேருந்து வெறும் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குது. இந்த சைடு பார்த்தா கரியாம்பாளையம் பிரிவு இருக்குது, அதுலேருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், ப்ரீமியம் அம்யூனிட்டிஸ் எல்லாமே கொடுத்து லோ பட்ஜெட்டில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே என்டர் ஆகிட்டா என்னென்ன மாதிரி ப்ரீமியம் அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கீங்க? என்டர் ஆகிட்டோம்னா நார்மலாக எல்லாரும் சொல்கிற பார்த்தீங்கன்னா ரோடு சுற்றிலும் காம்பவுண்ட் வால் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் சொல்ல போகிறது இல்லைங்க. அதெல்லாம் ஆல்ரெடி நம்ம எல்லாமே போட்டாச்சு. ஆனால் அடிஷனலாக என்ன இருக்குன்னா உள்ள கிளப் ஹவுஸ் கொடுத்துருக்கோம். கிளப் ஹவுஸ்ல வந்து இன்டோர் ஜிம், இன்டோர் செட்டில், இன்டோர் பார்த்தீங்கன்னா இன்டோர் கேம்ஸ் கொடுத்துருக்கோம். உள்ள பார்த்தீங்கன்னா டர்ஃப் கொடுத்துருக்கோம். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லா அம்யூனிட்டிஸ் உள்ள கொண்டு வந்துட்டோம். எப்பயும் போல பார்த்தீங்கன்னா நம்ம 20 அம்யூனிட்டிஸ் சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுற்றிலும் காம்பவுண்ட் வால், பிளான்டேஷன் எல்லாமே பண்ணியிருக்கோம். அடிஷனல் கிளப் ஹவுஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஃபுல்லாகவே. ஒரு மினி மால்மே இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ ப்ரீமியம் அம்யூனிட்டிஸ்னு சொன்னது இதுதாங்க. உங்களுக்கு கிளப் ஹவுஸ், டர்ஃப், இன்டோர் கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வந்துறதுனால நீங்கள் வெளியே போகணுன்ட்டு அவசியமே இல்லை. ஸோ நம்ம ப்ராஜெக்ட்ல இப்போ எவ்வளோ பிளாட்ஸாக பிரிச்சிருக்கீங்க? மினிமம் எவ்வளோ சென்ட்லேருந்து இப்போ அவைலபிள் இருக்கு? பிளாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 சென்ட்லேருந்து பிரிச்சிருக்கோம். ஏன்னா எல்லாருமே வாங்கணும்னு சொல்லி தான் 1.5 சென்ட் நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் இப்போ அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 பிளாட் அவைலபிள் இருக்கு. 150 பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும், வீடெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி குடியும் வந்துட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் சுற்றி வீடாகவே தான் இருக்குது. உங்களுக்கு இதை லைவாக பார்த்தீங்கன்னா வீடு இப்போ தான் கட்டிக்கிருக்காங்க பாருங்க. ஓகே. ஸோ இந்த பக்கம் ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டாங்க. ஓகே. உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து கட்டிக்கிருக்காங்க. கீழே வந்து மளிகை கடை வருது உங்களுக்கு. ஓகே. காய்கறி எல்லாமே உள்ளே வந்துடும் உங்களுக்கு. கீழே மளிகை கடை, மேலே வந்து வீடு கட்டிக்கிருக்காங்க. ஓகே. ஸோ நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து நியர்பைல ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் என்னென்ன இருக்குது? உங்களுக்கு கோவை வித்யாசரம் ஸ்கூல் இருக்குது, விவேகானந்தா ஸ்கூல் இருக்குது, அப்போ இன்போஞ்சொலி காலேஜ் இருக்குது. அதாவது நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு போய் குழந்தைகளை வந்து விட வேண்டியதே இல்லைங்க. உங்களுக்கு ஸ்கூல் வேன் வந்து உள்ளே வந்துடும். உங்களுக்கு ப்ராஜெக்ட் சைட்டுக்குள்ளே வந்துடும். வீட்டு வாசல் வரைக்கும் வந்து குழந்தைகளை வந்து விட்டுட்டு போங்க. ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு தக்கன வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாசல் வரைக்கும் வந்து விட்டுட்டு போகிறாங்க குழந்தைகளை. காலேஜஸ் எல்லாங்க? காலேஜ் வந்து உங்களுக்கு இன்போ காலேஜ் இருக்குதுங்க. நிர்பய நிறைய காலேஜஸ் நியர்பைல இருக்குது நம்ம. ஓகே. ஹாஸ்பிட்டல்ஸ், டிரான்ஸ்போர்ட்லாம்? ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலுங்க. அது தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபேமஸான ஹாஸ்பிட்டல். நம்ம சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது உங்களுக்கு. இந்த சைடு டாக்டர் கார்த்திக் ஜொலி கிளினிக் இருக்குது. நம்ம சைட்ல இருந்து ஒரு 14 கிலோமீட்டர் டிராவல் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவினாஷ் ரோட் டச் பண்ணிடலாம். உங்களுக்கு நீலாம்பூர் கதிர் காலேஜ் சொல்லுவாங்க. அது ஒரு 14 கிலோமீட்டர் டிராவல் டைம் உங்களுக்கு. அப்படின்னா உங்களுக்கு சித்ரா ஏர்போர்ட் வந்து அது நியர்பை தான் நம்மளுக்கு. ஸோ அதனால வெளியூர் போறதுக்குலாம் ரொம்ப ஈஸி. ஆமா, உங்களுக்கு எதுவுமே நம்ம சிட்டிக்குள்ள போக வேண்டியது இல்லை. எல்லாமே அவுட்டர் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் வருது. அது ரிங் ரோட் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு சைட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான். பஸ் ஃபெசிலிட்டிலாம் எப்படி இருக்கு நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து? பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டோட வாசல்லே இருக்குதுங்க. பஸ் 45H சொல்லி பஸ் வரும், அப்புறம் 81 வரும், 45J. உங்களுக்கு இந்த பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமிங்க்கு ஒரு 2 hours கொண்டு வந்துட்டு போகும் உங்களுக்கு. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, உங்களுக்கு இங்க இருந்து பார்த்தீங்கன்னா சூலூருக்கே பஸ் இருக்குதுங்க. பிரைவேட் பஸ் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் டு சூலூர் பஸ் உங்களுக்கு. அது ஒரு நாளைக்கு ஒன்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா போயிட்டு வருங்க பஸ் நம்ம. ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி, ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் சும்மா வீடியோக்காக சொல்லலை, ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ப்ராஜெக்ட்குள்ளே வந்து பார்த்தாலே தெரியும். ஸோ அதே மாதிரி ப்ரீமியம் அம்யூனிட்டிஸ் பக்காவாக உள்ள டெவலப் பண்ணியிருக்கனால தான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து கூடி வந்துட்டாங்க. இப்போ பிளாட்ஸ் என்ன பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் பிரதர்? பிரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் சொன்ன பேஸ் 11 பேஸ் 12 போய்க்கு இருக்குது. பேஸ் 11 பார்த்தீங்கன்னா 6.6 ரேட் உங்களுக்கு. பேஸ் 12 அடுத்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஆஃபர் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்குங்க? உங்களுக்கு ஆடி முடிகிற வரைக்கும் வச்சிருக்கோம். ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி 1 மந்த் முடிகிற வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு. ஸோ ப்ரீமியம் பிளாட்ஸ் லோ பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக அந்த ப்ராஜெக்ட்.
ப்ராஜெக்ட். நீங்கள் கண்டிப்பாக ப்ராஜெக்ட் விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணுற மாதிரி தான் என்ன ப்ரொசீஜர், லோன் எல்லாம் எவ்வளோ பண்ணி தருவோம் வீட்டுக்கு? புக் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து 1 lakh புக்கிங் அமௌண்ட் சார். ஓகே, என்ஆர்ஐ கிளைண்ட் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுங்க நம்மளுக்கு வந்து கம்பெனி அக்கௌண்ட்லேருந்து 1 lakh புக்கிங் அமௌண்ட் நம்ம ரிசிப்ட் போட்டு கொடுத்துருவோம். உங்களுக்கு இது லோன் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 75லேருந்து ஒரு 85 கிடைக்கும் நம்மளுக்கு லேண்டுக்கு பண்ணிக்கலாம். ஆமாம், தாராளமாக உங்களுக்கு இது ஏபிஎஃப் வந்து இது பேங்க் சைட்லேருந்து பண்ணிக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 lakh வரைக்கும் லோன் கிடைக்கும் நம்மளுக்கு. அப்படின்னு தாராளமாக உங்களுக்கு லோன் கிடைக்கும் நமக்கு. நான் வீடாக கட்டுற மாதிரி இருந்தால் ஒரு 1 BHK 2 BHK என்ன பட்ஜெட்டுக்கு பண்ணி தரலாம்? உங்களுக்கு வீடுன்னு போயிட்டோம்னா ஒரு 35 1 BHKக்கு, 2 BHK வேணா ஒரு 45 வரும் நம்மளுக்கு. அதுக்கு எவ்வளோ லோன் பர்சன்டேஜ் பண்ணலாம்? லோன் போயிட்டோம்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து ஒரு 85 to ஒரு 90 போய்க்கலாங்க. உங்களுக்கு வீடுமே பார்த்தீங்க வீடு கட்டிக்கிறாங்க, அந்த பூமி இப்போ தான் தோண்டி இருக்காங்க. பூமி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பார்த்தீங்களா, மண் ஃபுல்லாகவே மணல் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால நல்லா ஸ்ட்ராங்காக பூமி, நல்ல பூமி உங்களுக்கு. எல்லாமே ரெட் சைல்டு செம்மண் பூமி தான் உங்களுக்கு. நம்ம இது பேஸ்மெண்ட்டுக்கு வந்து குழி தோண்டினாலுமே பில்லர் குழி தோண்டினாலுமே பூமி வந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஒரு 6 அடி வரைக்கும் தான் அவங்க தோண்டி இருக்காங்க. பூமி நல்ல கெட்டி மண். தண்ணி எல்லாம் எப்படி பிரதர்? தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் டேங்க் கொடுத்துருப்பாங்க நம்ம இங்கே அத்திக்கடவு தண்ணி வந்துடுது உங்களுக்கு. இதுலேருந்து நம்ம செப்பரேட்டாக எல்லா லைன் கொடுத்துருக்கோம். கிரீன்ஃபீல்ட்லேருந்து நம்ம போர் போட்டுருவோம், காமன் போர். அந்த போர்ல செப்பரேட்டாக எல்லா சைடுக்கு லைன் கொடுத்துருக்கோம், தண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் ப்ரீமியம் பிளாட்ஸ் லோ பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் அந்த ப்ராஜெக்ட். நீங்கள் இன்னும் அந்த ப்ராஜெக்ட் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு டேரெக்டாக ப்ராஜெக்ட் விசிட் பண்ணிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரியே இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த 1 month வரைக்கும் தான் அந்த ஆஃபர். அதனால எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ண முடியுமோ அந்த பிளாட்ஸ் பண்ணிக்கோங்க.